தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். பாண்டிச்சேரியில் சென்டாக் அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்றது தெரியும். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. பாண்டிச்சேரி தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி சென்டாக் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து எப்படி செய்யணும், அதனுடைய டெமோ வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நிறைய மாணவர்கள் என்னென்னா தவறுகள் செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை டீட்டெயிலாக இன்டெப்த்தாக உங்களுக்கு தனித்தனியாக வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த டெமோ வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபில் பண்ணுறவங்க அப்ளிகேஷன் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத பண்ணுங்கள். பாண்டிச்சேரி சென்டாக்கோட வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி டவுனில் வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு யூஜி நீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே தான் நீங்கள் போகணும். டேஷ்போர்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னு சொன்னால் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ஃபில் பண்ணி உள்ளே போக வேண்டியது இருக்கும். ஸோ அதனுடைய டெமோ வீடியோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணாலும், இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலுமே செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. மொபைல் ஃபோனில் ஏன் பண்ணக்கூடாதுன்னா, சில ஆப்ஷன் அதில் மறைஞ்சிருக்கும், வெளியில் தெரியாது. அதே நேரத்தில் தவறுகள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து மேபி குறையலாம், கட் ஆகலாம், ஏதாவது இஷ்யூக்கள் வரலாம். அதனால் உங்கள் வீட்டில் லேப்டாப் ஆர் வந்து டெஸ்க்டாப் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் பண்ணுங்கள். நீங்களே பண்ணலாம். இதில் எங்கே நாம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னா, இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த கேபிலேருந்து இந்த கேபிக்குள்ளே சொல்கிறாங்க இல்லையா, இதை மட்டும் நீங்கள் தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். பிஃபோராகவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்படி தெரியாத பட்சத்தில் வேறு யார் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து கரெக்டாக அத்தனை கேபிக்குள்ளே ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காமன் சர்வீஸ் சென்டருக்கு போயிடுங்க. இன்டர்நெட் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு அங்கே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. முக்கியமாக அப்ளிகேஷன் ஃபீஸாக இருந்தாலும் சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக இருந்தாலும் சரி, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னாலும் சரி, எதுவுமே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் கட்டுங்க. எந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் வெளியில் இருக்கிற இன்டர்நெட் சென்டர்லேயோ ஆதார் சென்டர்லேயோ அவங்க வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து அவங்களுடைய பேமெண்ட்டை கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க கையில் காசு கொடுப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு அப்ளிகேஷன் வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா திருப்பி ரீஃபண்ட் வாங்குறது கஷ்டமாயிடும். ஏன்னா அந்த ரீஃபண்ட் யாருக்கு வரும்னா, யாரோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை பிடிச்சாங்களோ அவங்களுக்கு தான் போகும். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். இன்டர்நெட் சென்டரில் இருக்கிறவர் வந்து அவருடைய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை கட்டிட்டு நீங்கள் அவருக்கு காசை கொடுத்துருந்தீங்கன்னா ரிட்டர்ன் வர அமௌண்ட்டு அவருடைய அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி அக்கௌண்ட்டில் பணம் பே பண்ணுற விஷயத்தில் மட்டும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துங்க. உங்களுடைய யூபிஐ ஐடியோ அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டெமோ வீடியோ பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அதாவது இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரணும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். இதில் யூஜி நீட் விசிட் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும். லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து விசிட் டேஷ்போர்ட் அப்படின்றது இங்கே கிளிக் பண்ணுங்கள். விசிட் டேஷ்போர்ட் போனதுக்கப்புறம் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ப்ளூ கலர் இருக்கும் பாருங்கள். நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுதான் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். யாரும் இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ரெஜிஸ்டரே பண்ண போகிறீங்க, கரெக்டுங்களா? ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கீழே லாகின் வரணும். இப்போதைக்கு நீங்கள் லாகின் வர தேவையில்ல. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற இடத்துல மட்டும் அங்கே ப்ளூ கலரில் அங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இப்படி தான் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து கேண்டிடேட்டோட நேமு என்னன்றது அங்கே கொடுக்கணும். அதே போல் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு ஸோ ரொம்ப கரெக்டாக கொடுங்க. பேர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம். ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. அதே போல் ஃபாதர் நேமு, தென் அவர் வேறு ஏதாவது நம்பர், மொபைல் நம்பர் முக்கியமாக வந்து மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். வேலிட் மொபைல் நம்பர். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் பேர், அப்பா பேர். ஸோ இதை ஃபஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் கீழே சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கும். அது ஐ ஹியர் பை அக்செப்ட் டு அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அங்கே டிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த க்ரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு ஓடிபி வரும் உங்கள் மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஸோ இந்த பேஜை வந்து அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இதில் பர்சனல் டீட்டெயில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும்.
உங்களோட பர்சனல் டீட்டெயில் அப்படின்னு சொன்னால் உங்கள் பேர், அம்மா பேர், அப்பா பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் அப்பா பேர், அம்மா பேர் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருப்பீங்க, அது வந்து இங்கே வந்துடும். ஸோ அதுக்கு கீழே வந்து உங்களுடைய அம்மா பேர், மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஜெண்டர் மேல், ஃபீமேல் அப்படின்றத அங்கே கொடுத்துருங்க. ரீஜன் வந்து பாண்டிச்சேரியா, அதர் ஸ்டேட்டா, தமிழ்நாடா அப்படின்றத அங்கே செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் மதர் டங் தமிழா, இங்கிலீஷா என்னன்றது அங்கே கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி டாப்பில் பாருங்கள் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இஃப் அப்ளிகேபிள் ஆல்ரெடி என்னென்னா இஃப் அப்ளிகேஷன் ஆல்ரெடி சப்மிட்டட் டு யூஜி நான் நீட் கோர்சஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அதை அந்த இடத்துல வந்து அங்கே கொடுக்கணும், என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து அதனுடைய அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். நாட் நீட் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, பண்ணலை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அதை விட்டுடுங்க, இது கூட மேனிட்ரி கிடையாது. ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு. பெர்மனண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஒன்று அப்படின்னு சொன்னால், பெர்மனண்ட் அட்ரஸில் மட்டும் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைன் இருக்குது பாருங்கள், அதில் டிக் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸில் பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன கொடுத்தீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் பின்கோடு கொடுத்துருங்க. பின்கோடு கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டியதான். அடுத்த ஆப்ஷன் வந்து அதுக்கு கீழே பாருங்கள் ரிசர்வேஷன் கிளைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ரிசர்வேஷன் கிளைமில் வந்து நீங்கள் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பாண்டிச்சேரி மட்டும் டிக் பண்ணுங்கள். அதை டிக் பண்ணோன்னே கீழே வந்து சில ஆப்ஷன்லாம் காமிக்கும், அதை நான் என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு இருக்காங்க, இல்லை வேறு எங்கேயாவது இருக்காங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் டிக் பண்ணுங்கள். என்ஆர்ஐ கேண்டிடேட் இருந்தால் அதை நீங்கள் டிக் பண்ணணும். ஸோ என்ன ஆப்ஷனில் நீங்கள் வரீங்க அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் பாண்டிச்சேரியை கிளிக் பண்ணுங்கள். பாண்டிச்சேரி நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆப்ஷன் வந்து அடுத்து இப்படி தான் வரும். என்னென்னலாம் இதில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைப் ஆஃப் ரெசிடென்ஸ் கிளைமில் வந்து கண்டினியூஸ் 5 இயர்ஸ். நீங்கள் வந்து 5 வருஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்டினியூஸ் 5 இயர்ஸ் வந்து டிக் பண்ணுங்கள். இல்லை 3 இயர்ஸ்னால் அந்த 3 இயர்ஸை டிக் பண்ணுங்கள். பெரும்பாலும் 5 இயர்ஸ் தான் வரும், அப்ளிகேபிள் வரும். 5 இயர்ஸை டிக் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி உங்கள் ப்ராஸ்பெக்டஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும். என்னென்னா இந்த சர்டிஃபிகேட் 1/2A அண்ட் 2B யூஜி நீட் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரௌச்சரில் இருக்கும், நீட் ப்ரௌச்சரில். அதை நீங்கள் ஃபில் பண்ணி இதில் வந்து பண்ணணும். அதை ஃபில் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும் அந்த 5 இயர்ஸ்க்கு. அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து எந்த தாலுக்கில் வரீங்க அதை அதை நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனம், எண்ணெய், வில்லியனூர் அந்த மாதிரி நிறைய பேர்லாம் வரும். அதில் பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி எந்த தாலுக்கில் நீங்கள் வரீங்கன்றதை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட நேஷனாலிட்டி இந்தியன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி எதில் வரீங்க, எம்பிசி, ஓபிசி எதில் வரீங்களோ அந்த கம்யூனிட்டியை நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்குங்க. மைக்ரேட்னாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. மைக்ரேஷன் எஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரிக்குள்ளே வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. அதாவது கம்யூனிட்டியில் உள்ளே வராது, ஓப்பன் கேட்டகரிக்குள்ளே போயிடும். ஸோ மைக்ரேஷன் இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நேஷனாலிட்டி இந்தியன் கொடுத்துருங்க. என்ஆர்ஐ ஸ்பான்சராக இருந்தால் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இது முடிஞ்சு போச்சு. அப்புறம் மிக முக்கியமானது புதுச்சேரி கேண்டிடேட்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அஃபிடேவிட் வந்து பண்ணணும். அஃபிடேவிட்டுக்கு வந்து உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சென்டாகோட வெப்சைட்டில் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிளைம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு கீழே இருக்கும். அதை நீங்கள் அதில் அந்த ஆப்ஷனை ஃபில் பண்ணணும். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் கேட்டகரி எதில் நீங்கள் இருக்கீங்க. சப்போஸ் ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தாலும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கிறார் அப்படின்னா, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் அதை நீங்கள் டிக் பண்ணுங்கள். நீங்கள் எதெல்லாம் டிக் பண்ணுறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ வேறு எதாவது ரீஜனல் கிளைம் ஃபார்ம் எதாவது இருந்ததுன்னா எஸ்ஆர்னோ கொடுத்துட்டு இதை நீங்கள் இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மைனாரிட்டியாக இருந்தால் நீங்கள் தெலுங்கு மைனாரிட்டியா, கிறிஸ்டின் மைனாரிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணணும். மைனாரிட்டி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக மைனாரிட்டிக்குரிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்றது கேட்ட கொடுத்துருக்காங்க. இது நான் ரீஃபண்டபுள். யார் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்ம வீடியோவில், புதுச்சேரி கவர்மெண்ட் கோட்டாவில் பண்ணிங்கன்னா ரூ. 1000, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து ரூ. 500 அப்படின்றது. ஸோ இந்த டீட்டெயிலை நீங்கள் பார்த்துக்குங்க. ரூ. 500, 2000 அந்த ரேஞ்சுக்கு வரும். அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் வந்து இது ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து என்னென்னா, மேலே அங்கே நம்ம டாப்பில் வந்து பர்சனல், அகாடமிக் மார்க்ஸு, அட்டாச்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒன்றா வந்து கம்ப்ளீட் ஆகிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து அகாடமிக்கில் உள்ளே இருக்கிறோம். ஸோ அகாடமிக்கில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது முக்கியமானது.
அப்ளிகேஷன் கோட்டா அப்படின்றது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, கவர்மெண்ட் ஒன்லியா அல்லது கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் சேர்த்து பண்ண போகிறீங்களா அப்படின்றத இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் கவர்மெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் வந்து காலேஜ் ஆப்ஷன் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் காமிக்கும். நீங்கள் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே தான் காமிக்கும். ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீட்டோட இன்ஃபர்மேஷன் என்னன்றதெல்லாம் இங்கே நீங்கள் கொடுக்கணும். உங்கள் நீட் ஸ்கோர் என்ன, அப்ளிகேஷன் நம்பரு, நீட் ஸ்கோரு, ரோல் நம்பர் என்ன, அப்புறம் நீட்டோடைய மார்க் எவ்வளோ எடுத்துங்க, 720க்கு உங்களோட மார்க் என்னன்றது இங்கே கொடுக்கணும். அதே போல் வந்து ரேங்க் அப்படின்ற இடத்துல எந்த இடத்துல ரேங்க் அப்படின்னு கேட்டாலுமே நீங்கள் ஆல் இண்டியா ரேங்க்கை தான் அவங்க கொடுக்கணும். கடைசியாக வந்த ஸ்கோர் கார்டு, இப்போ கடைசியாக வந்திருக்கும் இல்லையா, அந்த ஸ்கோர் கார்டில் இருக்கிற ரேங்க்கு தான் நீங்கள் அங்கே கொடுக்கணும். ஆல் இண்டியா ரேங்க்கை தான் கொடுக்கணும். ஸோ அடுத்தது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹையர் செகண்டரி இன்ஃபர்மேஷன். ஹையர் செகண்டரி இன்ஃபர்மேஷனில் வந்து உங்கள் ஹையர் செகண்டரி போர்டு வந்து எந்த போர்டில் நீங்கள் படிச்சிங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் தமிழ்நாடு போர்டா அல்லது வேறு ஏதாவது அதர் ஸ்டேட் போர்டா அப்படின்றத அங்கே சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து எந்த ஸ்ட்ரீமில் படிச்சிங்க, அகாடமிக் படிச்சிங்களா, சயின்ஸ் அகாடமிக் அப்படின்னு சொன்னால் அகாடமிக்கை கொடுங்க. ஸோ அந்த எந்த ஸ்ட்ரீம் படிச்சிங்கன்னு சொல்லி அதை செக் பண்ணிங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுக்கணும். +2 மார்க் ஷீட்டில் இருக்கும் இல்லையா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதுக்கப்புறம் வந்து எத்தனை அட்டம்ப்ட், இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்னா ஃபஸ்ட்டு, செகண்ட் அட்டம்ப்ட்னா செகண்ட் அப்படின்னு கொடுங்க. ரிப்பீட்டராக இருந்ததுன்னா செகண்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஃபஸ்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு, ஃப்ரெஷராக இருந்தால். ரிசல்ட் வந்து பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்றது இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் வெதர் ஹெச்எஸ்சி கம்ப்ளீட்டட் இன் ஓப்பன் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. ஓப்பன் ஸ்கூலில் இல்லை வேறு எங்கேயா படிச்சுன்னா அது படித்து பார்த்துட்டு எஸ்ஸா நோவா அப்படின்றத அந்த கொடுத்துருங்க. பயாலஜி பயோடெக்னாலஜி சம்மந்தப்பட்டது இருந்ததுன்னா எஸ்ஸும் கொடுங்க அல்லது நோன் கொடுங்க. ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அடுத்தது மார்க். முக்கியமாக 8th நீங்கள் 12th வரைக்கும் படிச்சிருப்பீங்க ஒரு ஸ்கூலில். ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி அல்லது வேறு வேறு ஸ்கூலில் படித்தாலும். இப்போ 8th வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, 8th 9th ஒரு ஸ்கூலு, இல்லை 8th மட்டும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, 9th 10th வேறு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்கன்னா அந்த 9th 10th ஸ்கூல் பேர் இங்கே கொடுக்கணும். 11th 10th வேறு 11th 12th வந்து வேறு ஸ்கூல்னால் அந்த ஸ்கூலோட பேர் கொடுக்கணும். ஆக 8th 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்க, ஒரே ஸ்கூலாக இருந்தால் எல்லாத்தையும் ஒரே ஸ்கூல் பேர் போடுங்க. இங்கே நான் கேகேஜி ஹெச்எஸ்எஸ்ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கூல் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். இது டெமோன்றதுனால. ஸோ அது வேறு வேறு ஸ்கூலாக இருந்தால் வேறு வேறு ஸ்கூல் போட்டுங்க. அந்த ஸ்கூல் டைப்பு கவர்மெண்ட் எய்டடா, கவர்மெண்ட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா அப்படின்றத அந்த மேனேஜ்மெண்ட் டைப்பில் வந்து நீங்கள் கொடுக்கணும். எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்றதையும் சைடில் கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மிக முக்கியமானது இன்னொரு என்ன, 10% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கோட்டா இருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு கோட்டா தமிழ்நாட்டில் எப்படி 7.5% இருக்கோ அதே போல் பாண்டிச்சேரியில் 10% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீழே வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அது. அப்படி நீங்கள் இருக்கிற பட்சத்தில் இருந்தீங்கன்னா 12th அதை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் படிச்சிங்கன்னா அதற்கு ஒரு டீட்டெயில் அங்கே நீங்கள் ஃபில் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் +2 உடைய மார்க் என்ட்ரி, உங்கள் லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 என்னன்றதை +2ல் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கொடுங்க. ஸோ அடுத்தது வந்து உங்கள் மார்க் +2ல் எவ்வளோ, 100க்கு எவ்வளோ எடுத்தீங்க, 100க்கா 200க்கா அப்படின்றத அங்கே எழுதுங்க. 100னா 100, 200னா 200. பெரும்பாலும் எல்லோரும் 100ல் தான் இருப்பீங்க. அந்த 100க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, 95, 98, 90, 70, 80 என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் 1 என்ன, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி உங்கள் சப்ஜெக்ட்லாம் என்னென்னன்றதை கொடுங்க. மேலே தமிழ், இங்கிலீஷ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்கு கீழே வந்து மீதி இருக்கிற சப்ஜெக்ட் பூரா இந்த இடத்துல கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்தந்த சப்ஜெக்டில் மேக்ஸிமம் மார்க் என்ன, 100, 100, 100, அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் அதுக்கப்புறம் கொடுங்க. நான் இங்கே 58, 65, 87 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்தது தான். நீங்கள் கொடுக்க உங்கள் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டோட்டல் என்ன அப்படின்றது கீழே வந்துடும். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அட்டாச்மெண்ட், இது ரொம்ப முக்கியமானது. ஃபைல் அட்டாச்மெண்ட்டில் என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்னு நல்லா பாருங்கள். ஸோ கேண்டிடேட்டோடைய ஃபோட்டோ, ஒரே ஒரு ஃபோட்டோ தான், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எத்தனை கேபிலேருந்து எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணுன்றதை நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் தெளிவாக. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இங்கே ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும், பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், கேண்டிடேட் வந்து சைன் போட்டு அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அகாடமிக் அட்டாச்மெண்ட் அப்படின்ற இடத்துல வந்து உங்கள் +2 மார்க் ஷீட், ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்னா +2 மார்க் ஷீட்டு 2 பக்கமும் ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் ரெண்டுமே ஸ்கேன் பண்ணி அந்த பிடிஎஃப் ஃபைலை இங்கே அட்டாச் பண்ணுங்கள். 10th மார்க் ஷீட்டு, டிசி, அதே போல் வந்து நீட்டுடைய ஸ்கோர் கார்டு இப்போ கடைசியாக உங்களுக்கு வந்திருக்கும் லாஸ்ட்டாக
இப்போ நமக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்தது இல்லையா, அந்த ஸ்கோர் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே எந்த அந்த கேபி சொல்லியிருக்காங்களோ அந்த கேபிக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்து பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகும். பேமெண்ட் ஆப்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ அகாடமிக் அட்டாச்மெண்ட் முடிஞ்சது இல்லையா, அடுத்து இன்னொன்று என்ன, ரிசர்வேஷன் அட்டாச்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த ரிசர்வேஷன் அட்டாச்மெண்ட் அப்படின்னு என்னென்னா, ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வந்து புதுச்சேரி ஸ்டூடெண்ட் வந்து ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அஃபிடேவிட் நாட் கிளைமிங் டியூவல் ரெசிடென்ஸ். ஸோ 2 ரெசிடென்ஸாக இருக்கிறீங்கன்னா அது கிடையாது. பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் அஃபிடேவிட் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் பாண்டிச்சேரி தான் அப்படின்றதுக்காக அதையும் நீங்கள் இங்கே வந்து அட்டாச் பண்ணணும். இந்த அஃபிடேவிட்க்குரிய ஃபார்மெட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ஒரு இடத்துல கீழே இருக்குது. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அஃபிடேவிட் அந்த அட்வொகேட் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க சீல் போட்டு சைன் போட்டு கையில் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் டாக்குமெண்ட்டு. இதை முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்து பேமெண்ட் ஆப்ஷன். பேமெண்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கிற பட்சத்தில் ரூ. 500, மீதி பேர் ரூ. 1000 சொன்னோம் இல்லையா, அந்த ரூ. 1000 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து ஜிபேலையோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இதில் வேணால் கட்டிக்கலாம். அதை கட்டி முடிச்சுட்டு வியூ அண்ட் சப்மிட் கொடுத்துரும். வியூன்றது என்னென்னா, நீங்கள் ஃபில் பண்ணது ஃபுல்லாக செக் பண்ண போகிறீங்க. செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஃபைனலாக சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். சப்மிட் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி எடிட் பண்ண முடியாதுன்றதை அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் மறந்துட போகிறீங்க. அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டலாக நம்ம அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோன்றது. இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு தான் வந்து அடுத்து நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, ஆர்டர் வந்து அந்த கவுன்சிலிங்குரிய ஷெட்யூல்லாம் கொடுப்பாங்க. எப்போ கவுன்சிலிங் ஆரம்பிக்குது, என்ன சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தடுத்த விஷயத்தை பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நீட்டுடைய சம்மந்தப்பட்டது, அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்டது, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன், ஆல் இண்டியா கோட்டா எல்லாத்துக்கும்